ஹாய் எஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஃப் த வாய்ஸஸ் மெமரோட எபிசோட் 8 தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க இப்போ நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ட்ராமாவோட மற்ற எபிசோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க நம்ம லியாங்கிட்டனா, தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டேன். அப்போ தானே நான் வந்து ஹீரோவை அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவை பிடிச்சிருக்கின்ற மாதிரி உளறிடுவாங்க. நம்ம லியாங்க இருந்துட்டு தயவு செஞ்சு அவனை பிடிச்சிருக்கின்ற மட்டும் எனக்கு சொல்லிடுறேன், என்கிட்ட சொல்லிடுறத உனக்கு மட்டும் பிடிச்சா போதுமா, எனக்கு பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோட ஹார்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் உனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதோட நம்ம இருந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு கேட்டுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்துட்டு ஹீரோட கம்பெனிலே ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன் ஜாயின் பண்ண தெரியுமா, அது அவரை பிடிச்சதுனால கிடையாது, உன் கம்பெனி ஒர்க்கை விட அவர் கம்பெனி ஒர்க்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம லியாங்க கலாய்ப்பாங்க. நம்ம லியாங்கிட்ட ஓ அப்படியாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. என்கிட்ட தயவு செஞ்சு பேசாதன்ற மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஈக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இருந்துட்டு சரி கிளம்பலாம், ஹீரோ நம்மளை கூட்டு போக வந்திருக்காரு போல் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மெசேஜ் பண்ணியிருப்பார். உடனே நம்ம லியாங்க திட்டு, நான் தான் சொன்னேன்ல ஹீரோவோட ஹார்ட் உனக்கு சீக்கிரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் சொல்கிறது உன்ன மாதிரி பொடி பசங்களாம் என்ன மாதிரி பெரியவங்க பேச்சு சீக்கிரமாக கேட்கணும், கேட்டு பழகிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறது. அப்படிங்கும்போது நம்ம ஹீரோன்ட்டு அப்படியே பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு கோவத்தில் கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோ எங்கடா போனார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினை தான் பார்க்க போயிருப்பார். நம்ம ஹீரோயின்ட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணீங்க மாஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, எனக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கும்போது இந்த மாதிரி பிரிட்ஜ் மேலே இருந்து 2 தடவை கற்றுனா கொஞ்சம் வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கும், அதுக்காக தான் வந்தன்ற மாதிரி சொல்லுவாங்க. உனக்குமா எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதோட வந்துட்டு நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ண தான் வந்தீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கிட்ட கேட்டுட்ருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பதில் சொல்லுவார்னா, நீயே வந்து உன்னை என்கரேஜ் பண்ணிக்காதப்போ நான் உன்னை என்கரேஜ் பண்ணுறதுல வந்துட்டு எந்த வித பிரயோஜனமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ திடீர்னு பிரிட்ஜ் மேலே இருந்து குதிச்சு சேர்த்துட்டு அப்படின்னா நாளைக்கு ஹெட்லைனில் என் பேரை போட்டு என் கம்பெனி இழுத்து முட்டாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே காமெடியாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த சின்ன விஷயத்துக்காகலாம் நான் ஒன்றும் குதிச்சிட மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நடக்க ஆரம்பிச்சிருவார். அதோட ஹீரோயினுக்கு வந்து நாளைக்கு ட்ரைனிங் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெசேஜும் வந்துட்டு அனுப்பியிருப்பார். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் காஃபி ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டல்லாக தான் இருப்பாங்க. நம்ம ஜியோவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்காக டல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் வந்து என்னோடய பிரச்சனை என்னங்கிறது உனக்கு தெரியாதா அப்படிங்கும்போது ஒழுங்காக வேலை பாருன்னு ஜியோ சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஹீரோயின் வந்துட்டு நான் ஒரு சிஸ்டர்டா, என்னோட கவலையை விட வேலை பார்க்குறது முக்கியமாக அப்படிங்கும்போது நீ வீட்டில் தான் என் சிஸ்டர், இங்கே நீ எம்ப்ளாயி, ஒழுங்க மாதிரி தான் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோ அனுப்பி விட்டுருவார். நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி வேறு வழி இல்லை, நீங்கள் வேலை பார்த்தா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட வச்சுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே சோகமாக அது கொஞ்சம் டிப்ரெஸ்டாகவே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த கஸ்டமர் வந்துட்டு இங்கே நல்லா பேசுகிறீங்கன்னாம்மா நான் வந்தேன், என்ன நீங்கள் நல்லா பேசலாதனால நான் நடைய கட்டுறேன் அப்படின்னு கிளம்பிடுவார். நம்ம ஹீரோ வந்து பார்ப்பாங்க ஹீரோயின் வந்துட்டு டிப்ரெஸ்டாக இருக்கிறதையும் கவனிப்பாங்க. உடனே என்ன பண்ணுவார்னா ஹீரோ வந்து ஒரு ஒர்க்கரை கூப்பிட்டு உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு பேசுகிறது வந்து பார்த்தா அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லணும், நான் காஃபி ஆர்டர் பண்ணிட்டேன் போய் வாங்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி அனுப்புவாங்க. அந்த அளவு வருவார். அந்த ஒர்க்கர் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜியோ கிட்ட காஃபி வாங்கிடுவாங்க. ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா காஃபி வாங்கினது தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காஃபியை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஒர்க்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயின் வாய்ஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்க மாட்டார். அடுத்து இன்னொரு ஒர்க்கர் வருவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜியோ கிட்ட காஃபி வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜியோவோட வாய்ஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அட்டம் நம்பர் 3 அடுத்த நாள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொருத்தர் அனுப்புவாங்க. அந்த என்ன பண்ணுவார்னா ஜியோ கிட்ட காஃபி வாங்குவார். ஹீரோயின் கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக இவரும் மாற்றி என்ன சொல்லிடுவார்னா ஜியோவோட வயசு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவார். ஹீரோ தெளிவாக தான் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்கர்ஸ் அனுப்பிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டிப்ரெஷன்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சகஜமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ எதிர்பார்த்தது இதுதான். நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடிக்குள்ளே இருக்க ஹீரோவை பார்த்துருவாங்க. ஹீரோ ஏதோ கேஷுவலாக அந்த பக்கம் வந்த மாதிரி அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிப்பார். ஹீரோயினும் போய் கூப்பிட்டு நீங்கள் இவ்வளோ காஃபிலாம் ஆர்டர் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன காஃபி, நான் எந்த காஃபியுமே ஆர்டர் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் ஆர்டர் பண்ணது தெரியாத மாதிரி சமாளிச்சுட்டு இருப்பார். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே காஃபிக்கு நன்றி பாஸ் அப்படின்ற மாதிரி அவங்களே காட்டி கொடுத்துருவாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் கட்டுறதுக்கு வெளியால் தேவைடா, நீங்கள் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் என்ன என்கரேஜ் பண்ண தான் பண்ணுங்கன்னு தெரியுது, ஆனால் வந்துட்டு எனக்கு டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக உனக்கான டைம் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோ, நீ வந்து ரெக்கவர் ஆகி வரணும், உனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மெய்டானா ரொம்ப பிடிக்கும்ல, நீ வந்து மெய்டா மாதிரி ஃபேவரட்டான ஒரு பர்சன் நாங்கள் விரும்பலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு லேக் மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினை வந்து நல்லா கத்த சொல்லுவாங்க. எனக்கு டப்பிங் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினும் கத்துவாங்க. ஹீரோ வந்து எப்படி கத்தணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாரு. என்ன அப்படின்னா அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் இதே மாதிரி லேக்கிட்ட இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கத்திட்டு இருந்திருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா
நம்ம ஹீரோட அப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு, எப்படி இப்படிலாம் கற்றணும், எப்படிலாம் மூச்சை வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் வந்து உனக்கு அப்பா கிடையாது, நீ எனக்கு பையனும் கிடையாது, ஒழுங்காக கற்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் வந்து மாஸ்டர், நீ வந்து எனக்கு ஸ்டூடெண்ட், அதை வந்து ஞாபகம் வச்சுட்டு கற்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பார். அதோட வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டில் நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து போக வேண்டியது இருக்குது, நான் போகணும், நீ வந்து என் கூட வரியா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயினை கேட்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு கண்டிப்பாக வர மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ் மாதிரி இருக்கும், ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேப்பில் போட்டு அந்த டிவைஸில் கேட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்காக வந்துட்டு ஹீரோ ப்ரெசென்ட் பண்ணுவார். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இது உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நாளைக்கு அந்த முக்கியமான இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு இதை நம்ம சேர்ந்தே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ பேசினது மொத்தம் தான் அந்த டேப்பு அந்த ரெக்கார்டுக்குள்ளேயே இருக்கும். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு முக்கியமான இடம்னு சொன்னாங்க இல்லையா, அது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்டூன் அனிமேஷன்லாம்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சுருந்துருப்பாங்க, அங்கே தான் போயிருப்பாங்க. நீ வந்து பார்த்திங்கன்னா போய் சுற்றிப்பார், ஜூனா உனக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டேன், நான் முக்கியமான ஆளுங்களை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுவார். நம்ம ஜூனாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருப்பாங்க ஃபோனில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லியாங் கூட மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பார் இல்லையா, அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா குவான், இனிமேல் குவானே கூப்பிட்டுக்கலாம். குவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ இன்னுமே வந்துட்டு அழகாக தான் இருக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூனா கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்திருப்பார். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜூனா என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு, அதோட வந்து உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்கும்போது நம்ம குவான் வந்து யூனாவத்தோட வருவார். அப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜோ வந்துடுவார். வந்துட்டு யார் பேபி இவர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ குவான் வந்துட்டு உனக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீ ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிட்ட போல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமாம், அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவள் பாய் ஃப்ரெண்ட் பிடிப்பாள், உனக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சி கொடுப்பான்னு நினச்சி அப்படின்ற மாதிரி நம்ம ஜோ கலாய்ச்சி விட்ருவார். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜூனா வந்து கம்பெனி கொடுப்பாங்க. அதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம குவான் வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி இனிமேல் பேசி வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுவார். அப்போ ஜுவான் போனதுக்கப்புறமே நம்ம ஜோ வந்து பார்த்திங்கன்னா ஜூனாவை பிடிச்சிட்டு தான் இருப்பார். ஜூனா விலகினதுக்கப்புறம் சாரிம்மா அவர் போனதை நான் கவனிக்கல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜோ சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூனா வந்துட்டு நம்ம ஜோவை வந்து வழக்கம் போல் திட்டிகிட்டு இருப்பாங்க. திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது கண்டிப்பாக நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், உன்னை தேடி நான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜோ கத்திட்டு இருப்பார். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்காங்களே, அவங்க வந்து ஹீரோ கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, என் அண்ணா வர சொல்லியிருக்கேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து லியாங்கு வருவார், நான் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு என் டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி யாரும் எதுவும் செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம லியாங் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா நான் தயவு செஞ்சு கிளம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ இருந்துட்டு நம்ம முன்னாடி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், இப்போ வந்து உங்களை கூப்பிட்டதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து நல்லபடியாக பேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், நான் இல்லாதப்போ நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டீங்க, ஓகே இப்போ தான் நான் திரும்பி வந்துட்டேன்ல, நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் ஃபேமிலியாக நம்ம 3 பேரும் ஃபேமிலியாகவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் 3 மாதமாக ஒரு டிவைஸ் வாங்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா காசு சேர்த்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க நம்ம ஹீரோ லியாங்கோ. பட் லியாங் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், நல்லா செலவு பண்ணியிருந்திருப்பார். நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ எப்போ அந்த ரெக்கார்டிங் டிவைஸ் எல்லாம் வாங்குறது அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது கரெக்டாக நம்ம குட்டி பொண்ணாக இருந்திருப்பாங்க நம்ம அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவை பயமுறுத்திட்டு அவங்களோட பாக்கெட் மணி சேவிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க, நீங்கள் இதில் வந்து டிவைசஸ்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி. நம்ம லியாங்கோ ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் மாலுக்கு போய்ட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா டிவைஸஸும் வாங்கிட்டு ஈயோட பேக் முதற்கொண்டு தூக்கிட்டு வந்திருப்பாங்க. பட் மறந்துடுவாங்க, திரும்ப போயிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து சந்தோஷமாக இருந்திருப்பாங்க பாஸ்ட்டில். இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் நம்ம வந்து எதிர்பார்க்குறாங்க. திரும்பவும் அதான் சொல்கிறாங்க, நாம் வந்து சந்தோஷமாக இருந்தோம், இனிமேல் நம்ம அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் நம்ம லியாங் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துக்கு ஒத்து வர மாதிரி தெரியல. பட் ஹீரோ என்ன சொல்லுவார்னா, நானும் அண்ணனும் பிரிஞ்சதுக்கான காரணம் என்னென்னா எங்களுக்குள்ளே அந்த எங்களோட வே ஆஃப் விஷன் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால தான் எங்களோட பாதை வந்து மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருந்திருப்பாங்க அந்த எக்ஸிபிஷனில். நம்ம லியாங்கு வந்து ஹீரோயினை பார்ப்பாங்க. பட் ஹீரோயினை பார்த்தோன்னே லியாங்க்கு ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கும். நம்ம லியாங் வந்துட்டு ஆமாம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே எக்ஸிபிஷனுக்கு தான் வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் நான் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்தேன், நான் வந்து இது மாதிரி ஹீரோட ஸ்டூடெண்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அது உடனே நம்ம லியாங் வந்துட்டு நான் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா நானும் ஹீரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட கம்பெனி நேம் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. பாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லியாங் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து அந்த ஆன்லைன் டப்பிங் கிளாஸ் வந்துட்டு லக்கி ஃபிஷ்ன்ற நேமில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி இருந்திருப்பாங்க. நம்ம லியாங் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டுருந்துருப்பார். பட் அது ஹீரோ கிடையாது. நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்குன்னு ஒரு ஃபேன் கிடச்சிட்டாங்களா, ஒரே ஒரு ஃபேனுக்காக ஓவராலாக ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். நம்ம லியாங் வந்து இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்கடமியா அப்படின்றது ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இவருக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா
ஹீரோயின் வந்து அந்த குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணாமே இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. நம்ம லியாங் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து அந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணல, அதாவது ஹீரோயின் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரே ஒரு ஃபோனுக்காகலாம் வந்துட்டு நீ ரொம்ப கஷ்டப்படாத, நீ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு எக்ஸிபிஷன் நடக்க போகுது, அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டு நான் உன்னை அனுப்புகிறேன், நீ அங்கே போய் உங்கள் ஃபேனை தேடிக்கும், ஒரு ஃபேனுக்காகலாம் வந்துட்டு இப்படி டைம் வேஸ்ட் பண்ணாத, உனக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் நிறைய ஃபேன்ஸ் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாதானப்படுத்துவார். பட் நம்ம லியாங் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு என்னாச்சுன்றதே யோசிச்சுட்டு இருப்பார். அவர் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் இன்னொரு வீடியோட வந்து பார்க்குறேன். அதோட உங்களிடம் இந்த வீடியோ பார்த்து உங்கள் நண்பன் பாய் கைஸ்.